பேத்திமாருங்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பேச்சி அம்மா வந்திருக்கேன். என்னடா அப்பத்தா கையில் கரண்டி வச்சுன்னுக்கிறேன்னு சொல்லிட்டு தானே பார்க்குறீங்க. அதில் தாங்க இன்னைக்கு மேட்டரே. காலையில் எழுந்து சமையல் கட்டு பக்கம் போனாலே ஃபுல்லாக புகை மூட்டமாக போட்டுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கருகி போட்டு சமையல் கட்டியே ஒரு ரகலை பண்ணுறீங்களா பயப்புள்ளுங்களா? ஐயோ ஐயோ, என்னதான் சமையல் கட்டில் வகை வகையாக பொருளுங்களை வாங்கினாலும் சமையலில் ஒரு ருசியே வரல அப்பத்தா. என்னதான் பண்ணுறது? சமையல் கட்டில் பூரா சொதப்பிடுறேன், புகையெல்லாம் போட்டு புட்டுடுறேன், வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி புட்டாலும் அது கருகி புட்டுடுறேன். என்னதான் அழகழகாக பாத்திரம் வாங்கினாலும் அது எல்லாமே ருசியே வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டீங்கன்னா, அப்படி கவலைப்படுற பிள்ளைங்களுக்கு தான் இந்த பதிவு. என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு தானே கேட்குறீங்க. இருங்களா தங்கங்களா, அப்பத்தான் சொல்கிறத முழுசாக கேளுங்க. இப்போ இருக்கிற பசங்க எல்லாருக்குமே இந்த பிரச்சனை தான் பெருசாக இருக்குது, அதுவும் பெண்களுக்கு தான். அதனால இந்த பதிவில் உங்களுக்கு ₹1 கூட செலவே பண்ணாமல் ஈஸியாக முடிகிற மாதிரி சமையல் கட்டு டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது எல்லாமே ஈஸியாகவும் முடிச்சிடலாம், சிம்பிளாகவும் இருக்கும். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, தலைவலி, சமையல் கட்டில் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்ற எல்லா பிரச்சனையுமே அம்புட்டும் சால்வாயிடும். ஆனால் இந்த பதிவை ஃபுல்லாக பார்த்தாதான் நான் என்ன சொல்கிறேன்றது புரியும். சரிங்களா, பதிவுக்குள்ளே போகலாமா? பிரச்சனை என்னன்னா, அப்பத்தான் எனக்கு என்ன தெரியுமா பிரச்சனை, வெங்காயம் அரியறப்போ கண்லேருந்து தண்ணியாக வருது. அதில் பூரா வெட்டினாலுமே சரியா வெட்ட முடியல, திடீர்னு பார்த்தா கையை வெட்டிக்கிறதா இருக்குது. அதுக்கு எதுனா டிப்ஸ் சொல்லு அப்பத்தான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இருக்குதுடா பயப்புள்ளைங்களா. இது தெரியாமலே நிறைய பொம்பளை பசங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, வெங்காயத்தை அப்படியே வெட்டி புட்டுறீங்க, கையை வெட்டிட்டு அழுதுக்குன்னே சமைக்கிறீங்க. அந்த பிரச்சனையே வேணாம். என்ன பண்ணுறீங்கன்னா, முதல்ல வெங்காயம் தோலை உரிச்சிக்கோங்க. உரிச்சுக்கினதுக்கு அப்புறமா நீங்கள் அது 2ஆக வெட்டிட்டு ஐஸ் தண்ணி இல்லை, ஐஸ் தண்ணி அதை கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்துட்டு கட்டு பண்ண வெங்காயத்தை அதில் போட்டுடுங்க. போட்டதுக்கு அப்புறமா 10 நிமிஷம் இந்த வெங்காயத்தை தண்ணியிலே இருக்கணும். அப்போ தான் அந்த காரத்தன்மை எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கி அதுக்கப்புறமா நீங்கள் வெட்டுங்கள்ல, அம்முட்டு தான். நீங்கள் வெட்டுறப்போ ஒரு சொட்டு தண்ணி கூட கண்ணில் வரவே வராது. சரிங்களா? ரெண்டாவது விஷயம் கேட்டிங்கன்னா, அப்பத்தான் நான் இட்லி சுடுறேன், அது பார்த்தா குஷ்பு இட்லி மாதிரி வரல, நல்ல பாறாங்கல் மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஐயோ பயப்புள்ளுங்களா, என்னத்த பண்ண. அந்த காலத்தில் நாங்கள் இட்லிலாம் சுட்டா அம்புட்டு பூ போல் இருக்கும். அதுவும் என்ன பூ, மல்லிப்பூ மாதிரி கமகமகமான்னு இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இருக்கிற சுடுற இட்லிலாம் பார்த்தீங்கன்னா சரியா அது பதம் தெரியாமல் கல் மாதிரி சுட்டு புட்டு அடித்தா ஒருத்தனோட மூஞ்சே உடையிற மாதிரி இருக்குது. அதனால அப்பத்தா சொல்கிற இந்த டிப்ஸை நோட்டு பண்ணிக்கோங்க. சரிங்களா? நீங்கள் இட்லி மாவு எப்பயும் போல் அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறமா மறுநாள் காலையில் நீங்கள் இட்லி ஊற்ற போகிறீங்கல்ல, அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த இட்லி மாவில் 2 ஸ்பூனு தயிர் எடுத்துக்கோங்க. அதுவும் சுத்தமான ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கோங்க. புளிச்ச தயிராக இருக்கவே கூடாது, புரியுதுங்களா? 2 ஸ்பூனு தயிரை எடுத்து அந்த மாவில் போட்டு நல்லா கலக்கி சுடுங்களேன். அம்பிட்டு தான் இட்லி அழகாக பூ போல குஷ்பு இட்லி மாதிரி வந்துடும். இதுக்கப்புறமா அந்த கல் மாதிரி வர பிரச்சனையே இருக்கவே இருக்காது, புரியுதுங்களா? மூணாவது பிரச்சனை என்னன்னா, காலையில் பசங்களுக்கு தோசை சுடுறப்போ தோசை வராமல் அப்படியே ஏதோ ஒரு மாதிரி வந்துது அப்பத்தா. அதுக்கு எதனா பண்ணாலுமே அது தீர்வே வரமாட்டேங்குது, கல் தான் வெறுப்பாயிட்டு தூக்கி போடுறதா இருக்குது அப்பத்தான்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, அதுக்குமே ஒரு வழி இருக்குது. அது தெரியாமலே நீங்கள் இம்முட்டு நாளாக பண்ணுற தப்பு இருக்கே. ஆனால் தெரிச்சுக்கோங்கள பயப்புள்ளைங்களா, முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தோசைக்கல்லை நல்லா கழுவிக்கோங்க. கழுவினதுக்கு அப்புறமா அதை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் சூடு ஆகட்டும். சூடானதுக்கு அப்புறமா அதுக்கு மேலே நான் சொன்ன விஷயத்த பண்ணுங்க. சரிங்களா? உருளைக்கிழங்கு இல்லை, உருளைக்கிழங்கு அதை எடுத்துட்டு, வெந்த உருளைக்கிழங்கு இல்லை, பச்சை உருளைக்கிழங்கு அதை எடுத்ததுக்கு அப்புறமா அதை வெட்டிட்டு தோசைக்கல்ல போட்டு தேய்ங்க. வெங்காயம் வேணாம், உருளைக்கிழங்கு போட்டு தேய்ச்சிட்டு அது ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகணும். சரிங்களா? ஆனதுக்கு அப்புறமா தோசை மாவை கலக்கி சுடுங்கள.
என்னமோ இப்போ நான்ஸ்டிக்குன்றாங்களே அந்த மாதிரி வந்துடும் உங்கள் தோசை. நல்லா மொறுன்னு சாப்பிட்டா கடையில் இருக்கிற மாதிரி வந்துடும். சரிங்களா? இந்த 4 விஷயம் புரிஞ்சுதா? 5வது விஷயம்தான் எல்லாருக்குமே முக்கியமான பிரச்சனை. அது நிறைய பேர் தெரியாம அது என்ன பண்ணிடுறாங்கன்னா தூக்கி போட்டுறாங்க. அது என்னன்னு கேட்குறீங்க? நம்ம வீட்டில் சர்க்கரை இல்லை நான் வந்துடும், நிறைய எருமை வந்துடும். நம்ம வெளியில் வச்சுருவோம், இல்லை தெரியாமல் திறந்து வச்சுட்டு போயிடுவோம். அதில் என்ன ஆகிடும்? எருமை மொச்சிடும். எருமை மொச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுருவீங்க? அந்த சர்க்கரை பூராமே வெளில கொட்டி போட்டுருவீங்க. ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சுதுன்னா போதும், நீங்கள் சர்க்கரையே கொட்ட வேண்டாம், அந்த சர்க்கரையை நீங்கள் திரும்பியுமே உபயோகப்படுத்திக்கலாம். அது என்னன்னு கேட்குறீங்க? இது சர்க்கரையில் மட்டும் இல்லை, இனிப்பு பண்டத்தில் என்னதான் எறும்பு பூச்சி வந்தாலும் நான் சொல்கிற இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க. கிராம்பு இருக்குல்ல, கிராம்பு, அது ஒரு 4 துண்டு எடுத்துக்கோங்க. 4 இல்லை 5 துண்டு எடுத்துக்கின்னு அந்த சர்க்கரையில் போட்டுட்டு மூடி வச்சிருங்களேன். அம்பிட்டு தான். ஏன்னா அந்த கிராம்போட வாசனைக்கு எறும்பு பூச்சி எதுவுமே வராது. அப்படியே எல்லாம் அபியூஸ் ஆகிடும். சரிங்களா? அம்பிட்டு தான். இந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகிடும். முக்கியமாக கடிச்சுன்னு ஒரு விஷயம் சொல்ல வந்துட்டேன். ஐயோ மறந்து போட்டேன். நான் சொல்லிடுறேன். அது என்னன்னா பெரும்பாலும் பெண்கள் பண்ணுற பிரச்சனை என்னன்னா, குழம்புல உப்பு அதிகமாக போட்டான். அப்போதான் குழம்பே வீணாக போச்சு. அது என்ன பண்ணுறது? ஆனால் எல்லாமே கரெக்டாக பண்ணி போட்டேன், உப்பு தான் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஏன் நான் சொல்கிறேன்னு பார்க்குறீங்க? என் பேத்திமாரும் அந்த பிரச்சனை தான் பண்ணுவா. அதனால நான் சொல்கிற விஷயத்தை ட்ரை பண்ணுங்க. நீங்கள் உப்பு அதிகமாக போட்டாலும் குழம்பு அம்புட்டு ருசியாக இருக்கும், ஹோட்டல் ஸ்டைலில் வரும். சரிங்களா? அது என்னன்னா உருளைக்கிழங்கு இருக்குல்ல, பச்சை உருளைக்கிழங்கோ இல்லை வேக வச்ச உருளைக்கிழங்கோ, அதை ஒன்றோண்டு எடுத்து நல்லா வெட்டி உங்கள் குழம்புல உப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா அதில் போட்டுருங்க. அம்புட்டு தான். ஏன்னா உருளைக்கிழங்கு உப்புத்தன்மை எல்லாமே இழுத்துக்கும். நீ எவ்வளோதான் உப்பு போட்டாலும் அது எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்குமா. நான் ஃபோனில் தான் பார்த்தேன். அம்புட்டு நாள் எனக்கு தான் உருளைக்கிழங்குல. அதனால சமையலில் உப்பு அதிகமாக போட்டிங்கன்னா மறக்காமல் உருளைக்கிழங்க போட்டுருங்க. அம்புட்டு தான் பயப்பில்லைங்களா? இந்த மாதிரி சின்ன பிரச்சனையை நீங்கள் கரெக்ட் பண்ணாலுமே போதும், இவ்வளோ பெரிய பிரச்சனையும் இம்புட்டு ஈஸியாக முடிஞ்சு போட்டுரும். சரிங்களா? நான் சொன்ன எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அதுவுமே நான் பெண் பிள்ளைங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். பெண் பிள்ளைங்க மட்டும் இல்லை, நான் புதுசாக சமையலை கற்றுக்கிற ஆண் பிள்ளைங்களுக்கும், அதுக்கப்புறமா இந்த பேச்சுலர்ன்றாங்களே அப்படின்ற பசங்களுக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும். சரிங்களா? அம்பிட்டு தான் இந்த பதிவு. சமையலில் நீங்கள் பண்ணுற இவ்வளோ தப்புகளை இந்த மாதிரி ஈஸியாக பண்ணாலுமே போதும், எம்புட்டு பிரச்சனையும் ஈஸியாக முடிஞ்சு போட்டுரும். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அதனால மறக்காமல் இந்த பதிவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுருங்க. எப்பயும் போல தான் லைக்கும் பண்ணி போட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பசங்களுக்கெல்லாம் தெரியாமல் முழிச்சுக்கிட்டு உட்காந்துங்கன்னு மூலையில் உட்காந்து அழுது நிற்குதுங்க. அதனால மறக்காம இந்த பதிவை அமுச்சு விட்டுருங்க. ஏன்னா அப்பத்தான் சொன்னால் கரெக்டாக தானே இருக்கும். சரிங்களா? அடுத்த பதிவில் வந்து சந்திக்கிறேன். இத்தோட விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். போயிட்டு வரேன்.